பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முன்னாள் துணை சபாநாயகர் ஜெயராமனை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து ஆபாச வீடியோ எடுத்து துன்புறுத்திய விவகாரம் அந்த டைம்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வழக்குல 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி சமீபத்துல கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல தங்களை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட 8 யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அவருடைய மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் நக்கீரன் யூடியூப், அரண்சை, ஜீவா டுடே உள்ளிட்ட 8 யூடியூப் சேனல்கள் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த வீடியோக்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அவருடைய மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோரை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நக்கீரன் கோபால், வா புகழேந்தி மற்றும் 8 யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.